உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மகா தீபத் திருவிழா இன்று மாலை நடைபெற்றது. நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் திகழும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் தீபத் திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வான கார்த்திகை மகா தீபம் இன்று மாலை 6 மணியளவில் 2668 அடி உயர மலையில் ஏற்றப்பட்டது. அப்போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று முழக்கமிட்டு தீபத்தை வழிபட்டனர். முன்னதாக கோவில் வளாகத்தில் சரியாக மாலை 6 மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் தனி வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். இதே நேரத்தில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. அப்போது கோவில் கொடிமரம் எதிரேயும் தீபம் ஏற்றப்பட்டது. கோவில் வளாகம் முழுவதும் மலர் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் கோவில் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தீபத் திருவிழாவை காண பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் திரண்டிருந்தனர். முன்னதாக இன்று அதிகாலை 4 மணிக்கு ஆலயத்தில் உள்ள சாமி சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பக்தர்களின் தரிசனத்திற்கு பிறகே அம்மன் சன்னதியிலும் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவான இன்று 14 கிலோமீட்டர் தூரம் உள்ள மலையை சுற்றி கிரிவலம் வந்து பக்தர்கள் அஷ்டலிங்கங்களை வணங்கி வழிபாடு நடத்தினர்.